Ladies and gentlemen, are you ready? சொல்ல கைஸ் எல்லாம் எப்படி நீங்களும் நல்லா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இன்னைக்கு இந்தோனேசியா சர்வரில் தான் சும்மா கேம் விளாட போகிறோம். அதனால உங்களுக்கு இதோட ஐடி கலெக்ஷனு, இதோட ஈவெண்ட்ஸ், இது ஃபுல்லாக இன்னைக்கு நம்ம ஐடியில் இருக்க என்னெல்லாம் இருக்கோ அது உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க போகிறேன். இது நீங்கள் ஐடி கலெக்ஷன்லாம் வேணாம், நான் வந்து உங்களுக்கு இது பண்ண போகிறேன். இது இந்தோனேசியா வேணால் பார்த்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இந்தோனேசியா இதில் வந்து அவ்வளோலாம் இது இல்லை. நான் உங்களுக்கு ஐடியா அப்புறம் ஈவெண்ட்ஸு நம்ம ஓல்டு ஃப்ரீ ஃபயர்னா இருக்குதோ அதெல்லாம் இதில் இருக்குது. ஆனால் கர்நாக்கா நம்ம இங்கே இந்தியன் சரக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். சரி வாங்க கைஸ், நேராக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பேட்டில் ட்ரையலுக்கு போயாச்சு. இதில் வந்து நம்ம ரேங்க் புஷ் தான் கைஸ் இன்னைக்கு பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் எடுத்து போட போகிறோம். இது வந்து ஜேஜேகே புதுசாக கைஸ் நம்ம சரவணில் நீங்கள் வந்து எத்தனை டைமண்ட் செலவு பண்ணாலுமே அது எத்தனை காசு, இப்போ நீங்கள் வந்து 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா இருக்குல்ல கைஸ், அதை தூக்கி நீங்கள் போட்டிங்கனாலும் கூட ரோயமன் சுக்னா பண்டில் நீங்கள் டோக்கன் வச்சுட்டு எக்ஸ்சேஞ்சே பண்ணிக்கலாம். பட் அந்த நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட 30 ரூபா இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்தோனேஷியாவில் ஆஃபர் வந்துருக்குதுன்னு போட்டு 30 ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்கி போட்டிங்கன்னு இப்போ நீங்கள் 30 ரூபாய்க்கு 200 டைமண்ட்னா உங்களுக்கு அது 600 டைமண்டுக்கு தரும். அந்த அளவுக்கு ஈவெண்ட்டு கத்தானே வச்சுக்கிறான். டைமண்ட் ஈவெண்ட் அதை நான் உங்களுக்கு காமிக்க விரும்பல. காமிச்சோன்னா அது உங்களுக்கு இதாக இருக்கும். அதனால வந்து நம்ம அந்த டாப்பிக்கே போக வேண்டாம். நம்ம வந்து இப்போ வந்து கேம்குள்ளே வந்து போகலாம். நம்ம வந்து இப்போ என்ன பிஆர் ரேங்க்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி இறங்கியாச்சு. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஷிப்யார்டு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு பழக்க போகிறோம். அதனால எனக்கு இப்போயே தெரிஞ்சு, ஏன்னா ரோயமேன் சுக்னா கிங் ஆஃப் கர்ஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து அடிக்க போகிறோம். நல்லா பார்த்துருங்க இனிமீங்களா, பார்த்துருங்க. அண்ணா அடியில் சேதரி போயிடாதீங்க. நம்ம இப்போ 8 திங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னைப்பர் கன்று கிடச்சிருச்சு. இதனால் கேஸ் இப்போ நான் வந்து ஸ்னைப்பர் கன்று அதிகமாக எடுத்து விளாட பார்க்குறேன். ஆனால் பக்காவாக இந்தியன் சர்வரில் அவங்களுக்கு வந்து மாஸ்டர் சிஎஸ்ஆர் புஷ் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு வீடியோவே எடுத்து போடுறேன். ஏன் ப்ரோ இவ்வளோ நாளாக வீடியோவே போகல ப்ரோ? நியூ இயருக்கு வீடியோ போகல, பொங்கலுக்கு வீடியோ போல். ஏன் ப்ரோ இப்போ போட்டேன்? இப்போ எதுக்கு ப்ரோ போட்டது? பேசாமல் போடாமலே இருந்தது கைஸ். கொஞ்சம் சோம்பேறி நான் மறந்துட்டேன். நான் வந்து மாஸ்டர் புஷ் பண்ணுறதெல்லாம் எனக்கு யூடியூப் சேனல் இருக்குன்னே மறந்துட்டேன். ஃப்ரெண்டு தான் சொல்லி எனக்கு தெரியும். அதனால் சாரி கைஸ், சாரி. நான் இனிமேல் திரும்ப வீடியோ போடுறேன். சரி நீ மன்னிச்சுக்கோங்க. சரி நம்ம வந்து இங்கே பார்க்குறேன் கைஸ். இங்கே வந்து ஒரு அக்கா வரும், நானும் அடிச்சிருவோம் மண்டையில வச்சு. போடா தம்பி வீட்டுக்கு அடிச்சிருக்கோம். எனக்கா சரியான காண்டு. அதனால் மூச்சு இழுத்து விட்டு வேறு எங்கேயாச்சும் இறங்கலான்னு சொல்லி லெவல் 1 ஹேமர் வாங்கிட்டு ரிவர் சைடு இறங்கலான்னு ரிவர் சைடு இறங்கினேன். இறங்கிட்டு உண்மையாக இறங்குறேன். இறங்கி தொலைடா சீக்கிரம். இறங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். இங்கே இறங்கி இந்த சூப்பர் மெடியன்ஸ் எடுத்துட்டு ஹேமர் எடுத்துட்டு ஊக்கம்போது கைப்பட்டு போயிட்டுறேன். கைஸ் நீங்கள் நேரமே சரியில்லை. அதனால ஸ்கேர் விட்டுட்டு ஏகே கன்று எடுத்துட்டு இங்கேயும் பார்த்தா பிளாஸ்மா கன்று ஏகே விட்டுட்டு பிளாஸ்மா மாற்றணும். ஏன் ப்ரோ கைஸ் ஏகேக்கு புல்லட்டு தெரியாது சோம்பேறித்தனமாக இருக்குது கைஸ். போன மேட்ச்சில் ஏகே கன்று எடுத்தேன் கைஸ், 10 கிலோ பண்ணாங்க கைஸ். 10 கிலோவில் 10வது கிலோ பண்ணும்போது புல்லட்டு தீர்ந்துருச்சு. நல்ல வேலை எம்பி பாட்டி இருந்தனால அடின்னு அடித்து இது பண்ணிட்டேன். அதனால M60 எடுத்துருவேன். அப்புறம் M60 காத கைஸ். M60 பார்த்தீங்கன்னா ஏகேயோட கொஞ்சம் புல்லட் வந்து சதறது வந்து கம்மியாகும். அது ரீகாயில் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப ரீகாயில் ஆகும் அது. இப்போ நீங்கள் ஒரு எனிமையை கில் பண்ணிட்டீங்கன்னா, நான் வந்து ஏகேங்கெல்லாம் சொல்ல, எனக்கு ஏகேங்கன்னு பிடிக்கும். இப்போ நீங்கள் ஹெட்டுனா 3 புல்லட் ஆகும், பாடி ஷாட்னா 6 புல்லட் ஆகும், வித்து க்ளோவால் போட்டோன்னா 8 புல்லட் ஆகும். இதே நீங்கள் M60னா டப்புன்னு அடிச்சுட்டு போகலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் இங்கே நம்மளுக்கு வந்து ரிவே இல்லையா, சரி ரிவே பாயிண்ட் எடுக்கலான்னு இங்கே பார்த்து இங்கே ஒரு அக்கா இருக்கா, இன்னும் அட்டிக்கிறேன்னு சொல்லி வெறித்தனமாக அட்டிக்கிறோம். ஐயோ அக்கா விட்டு சாரி படி சரி பார்த்தீங்களா கைஸ். நல்லா அப்படி தான் சொல்லுவேன் நான். பட்டா ப்ரோ பிளேயர் நான் சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்களா கைஸ்? நமக்கு நல்ல வேலை எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரிவைவ் கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா அங்கே ஒருத்தர் இருக்கிறான். வேண்டாம் நான் இருக்கிறதுல சண்டேனால சுக்குனாலே சண்டை.
இருங்கடா ஹேமர் வந்து அப்கிரேட் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்டிக்காரன் வரண்டி சுற்றுலா பயணம் போகிற நேரமாடா இது இங்கே எவ்வளோ பெரிய சண்டை சாரி சார் இங்கே படா பாட்டி கேட்குறேன் சுற்றுலா பயணம் போகிற நேரம் கேட்குறேன் ப்ரோ அப்போ சார் நீங்கள் இப்போ கைஸ் இன்னும் கண்டுக்கூடாது வாடா பாட்டி ஸ்க்ரோல் போட்டா பாட்டி வாடா சீரா பேசுறீங்க ஐயோ பேசுங்க ஒரு ஏமா பேசாம நிறைய மேட்ச் போய் சொல்லு அங்கிருந்து வருவோம் சார் நான் எவ்வளோ பெரிய ஆடு தெரியுமா அடிச்சா என் மூஞ்சில கிஞ்சிட்டோம் பார்த்துக்கோ என்ன எவனாலையும் அடிக்க முடியாது பட்டா ப்ரோ பிளேயர் தெரியுமா ஐயோ ஒரு டைலாக் பேச விட்றீங்களா கேஸ் இவங்க டைலாக்கே நம்மள பேச விட மாட்டேங்கிறாங்க ஒரு 10 லைன் வீரர்ஸ் நான் பேசணும் உங்களுக்கு அப்படியே ஒட்டம் வைப்ரேஷன் ஆகுமே நான் பேசினா மட்டும் கேட்குறேன் கைஸ் சும்மா விட்றதில்ல உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எவ்வளோ கை வச்சிருப்பேன் வர இரு கைஸ் இருங்க கைஸ் அன்னைக்கு அவன் இன்னைக்கு அடிக்கிற அடியில் இனிமேல் சுக்னா பண்டன் போட்ட வந்து அவன் அடித்த அடியில் என்னாலும் நான் காமிக்கணும் இருங்க கைஸ் M60 ஆமரே கைஸ் 3 மெடிக்கல் பாக்ஸ் தூக்கிட்டு போயிட்டான் கைஸ் 3 மெடிக்கல் பாக்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க கைஸ் அதனால எனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டமாச்சு தெரியுமா சூப்பர் மெடிக்கல் பாக்ஸ் கைஸ் அங்கே ஒருத்தன் போகிற மாதிரியே தெரியும் ஸ்கோப் போட்டு பார்க்கலாம் எனக்குலாம் ஆழ்ந்த இருங்க சும்மா ஸ்கோப் போட்டு அடிச்சு பார்ப்பேன் நான் ஸ்கோப்பில் போட்டு அடித்தா நான் அப்படி அன்றைக்கி ஒரு நாள் இப்படின்னு வச்சா ஹெட்டு விழுந்துச்சு ஏமன்டபிள்யூவில் இங்கே சொல்லிங்க ஒருத்தர் இருப்பாங்க இந்த மாதிரி ஸ்கோப் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் இது வர்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் உஷாராயிடலாம்ல அதனால தான் சொல்கிறேன் இப்போ ஹேமர் லெவல் 3 போட்டாச்சு வாடா பாட்டி கைஸ் நம்மகிட்ட ஸ்கோப் வேறு 2x ஸ்கோப் இல்லை 1x ஸ்கோப் தான் இருக்குது இது மட்டித்தனமான ஸ்கோப் இதுவும் அடிக்கவே மாட்டேங்குது அடித்தாலும் சிங்கிள் டேமேஜ் தான் போகுது நல்ல வேலை அடித்தாச்சு இவன் தான் நம்மளை 2வது அடித்தான் அந்த அக்காவை மட்டும்தான் என்னால் கண்டே பிடிக்க முடியல சரி பார்த்துக்கலாம் கைஸ் அந்த அக்காவையாவது இப்போ அடிச்சிடலாம் இருங்க கைஸ் இங்கே ஒரு க்ளோவால் போட்டு கைஸ் நான் எப்போவுமே அடித்தா க்ளோவால் போட்டுருவேன் நான் ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன் ரிஸ்க் எடுக்க வேண்டிய இடத்துல ரிஸ்க் எடுப்பேன் ரஸ்க்கு சாப்பிட்ற இடத்துல ரஸ்க்கு சாப்பிட்றாங்க நான் கைஸ் இங்கே அன்றைக்கி ஒரு நாள் தான் கைஸ் அப்புறம் சொல்ல இங்கே அடிப்பாங்க அதனால தான் நான் ரிஸ்க்கெல்லாம் எடுக்கல நல்ல வேலை அங்கே இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்து நாம் ஏதாச்சும் எடுத்துகிட்டு இருந்தேன்னு அவ்வளோ செத்துருவோம் அதான் இங்கே பார்த்தியா நான் கஷ்டப்பட்டு அடிப்பேன் வந்து ஓசிலே இது பண்ணிடுவேன் ஏன்டா பர்த்டே சொல்ல கைஸ் நான் வந்து கஷ்டப்பட்டு அடிப்பேன் வந்து ஓசிலே வாங்கிட்டு போவாங்களா ஐயோ கைஸ் தெரியாமல் ஊக்காங் பவர் வேறு போட்டு விட்டேன் என்னன்னே தெரில கைஸ் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க நம்ம இது பண்ணிடுவோம் கேன்சல் பண்ணிக்கிட்டோம் ஓகே கைஸ் இப்போ நம்ம வேறு எந்த வேலை இருக்குதுன்னு ஒன்றும் பார்க்க போகிறோம் இருங்க கைஸ் இங்கே எவ்வளோ இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது கைஸ் இல்லை கைஸ் நம்ம அந்த பக்கம் போய் வேணால் பார்க்கலாம் இங்கே ஒரு கோல் போட்டு நாம் இங்கே பண்ணிடுவோம் அப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே அடிச்சோம் இவங்க பார்த்தீங்களா ஒருத்தன் அடித்து நம்ம லூட் பாக்ஸ் எடுத்து போகிறோம் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம லூட் பாக்ஸ் எடுத்து அடிப்பான் கைஸ் ஒன்றும் இல்லை கைஸ் பார்த்துக்கலாம் கைஸ் நாம் அடிக்கிற அடியில் பாருங்கள் இருங்க நம்ம வந்து ஹோலி பர்பிள் சத்ரகோஜோட பர்பிள் வாங்கியாச்சு சத்ரகோஜோட பவர் வாங்கிட்டு நம்ம அப்படியே நேராக பெரிய இவன் மாதிரி போவான் அங்கே வந்து காயின் இருக்கும் நம்ம வந்து ஒரு காயின் வாங்கிக்கலாம் இன்னும் சொல்லிட்டு நான் காயின் வாங்கினேன் ஸோ வாங்கிட்டு சொல்லி நம்ம M60 அப்கிரேட் பண்ணிடலாம் இன்னும் சொல்லிட்டு வாங்கி போனேன் கைஸ் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோளாறுத்தனமான விஷயம் லாஸ்ட் ஜோனில் பண்ணியிருப்பேன் அது மட்டும் இப்போ பார்த்துட்டு இது சொல்லுங்கள் நான் வந்து ஒன்று வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் கடைசி வரைக்கும் வாங்கலை மறந்துட்டேன் அப்படியே அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டு இதாகிருச்சு அப்புறம் மறுபடியும் வந்துருச்சு அந்த கிளிப்பை நான் எடுத்துட்டேன் அது ரொம்ப இதாக போகுதுன்னு சொல்லி கிளிப் எடுத்துகிட்டு மறுபடியும் போயிட்டு வந்துட்டேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன் எவனுமே கண்ணுக்கு காமிக்கிறேன் சரி நம்மளோட இந்தியன் சர்வரில் பண்ணுற மாதிரியே ஒரு கோலாத்தனமான விஷயம் பண்ணுவோம்னு நினச்சிட்டு நான் பண்ணேன் என்ன ப்ரோ சொல்கிறோம் கோலாத்தனம் என்ன ப்ரோ கோலாத்தனம் சொல்லு ப்ரோ அப்படிங்க இந்தியன் சர்வரில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் ஜோன் இருக்குதுன்னா ஜோனுக்குள்ளே உட்கார மாட்டோம் ஜோனை சுற்றி வருவோம் இல்லாட்டி ஜோன் கார்னரில் தேடும் அதே தான் நானும் பண்ணேன் எவனாச்சும் வரானா நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் எவனுமே இல்லை நான் நடு ஜோனில் சரி ஜோனோட சைடுலையாச்சும் போய் பார்க்கலான்னு சொல்லி சைடில் போய் பார்க்கலான்னு
போயிட்டே இருக்கிறேன். அங்கே எவனாச்சும் இருப்பானான்னு எனக்கே ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்தோனேசியா சர்வரில் அவன் எங்கெங்கேயோ போய் ஒளிஞ்சிருப்பான். நம்மளுக்கா இந்த சர்வரில் நம்மளுக்கா இந்த சர்வரோட இதே தெரியாது. இந்த ஆளுங்க பற்றி நம்மளோட சர்வர்னால் பக்காவே தெரியும். இந்த சர்வரில் இப்படி தான் விளாட்றோன்னு தெரில. நல்ல வேலை சேம் செட்டிங்ஸே கொடுத்தனால ஏதோ அப்படி இப்படின்னு விளாட்றோங்க. ஈஸிலாட்டி குழப்பிடும். அதுக்கப்புறம் இங்கே ரிப்பேர் கிட்டு கிடச்சிச்சு, எடுத்து பேக்கெட்டில் போடுன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே எவனாச்சும் இருக்கிறானான்னு போய் பார்த்தா இங்கே ஒருத்தன் இருக்கிறான். கண்டுபிடித்து விட்டேனே கைஸ். 21, 30, 13 அந்த மாதிரி டேமேஜ் கொடுத்தேன் கைஸ். அடிக்காதடா அடி. ஐயோ கைஸ், இன்னும் ஒரு புல்லட் பட்டுருன்னா பையன் செத்துருப்பான். ஜஸ்ட் கைஸ் இதுக்கு நம்ம ஹோலி பர்பிள் போட்டு பார்ப்போம். கில்லு வந்துருமா கைஸ்? வாழ்ந்துருச்சு கைஸ். இதோட இங்கே பாருங்க, இங்கே எதுவுமே கிடைக்கல. டே அப்போ எதுக்குள்ள அதெல்லாம் போட்டு விட்றீங்க கேட்குறேன். இருங்க இவங்ககிட்ட ஏதாச்சும் இருக்குதா? ஏன்னா ஜோன் வரான், நிறைய வச்சுருப்பான். வெஸ்ட்லினரி டே இந்த சோப்பு கன் மட்டும்தான் கைஸ் வச்சுக்கார், வேறு எதுவுமே இல்லை. டே கைஸ் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், கஷ்டப்பட்டு ஓடி வந்தால் ஒன்றுமே கிடைக்கல. இல்லினராச்சும் வச்சுருப்பான்னு பார்த்தா ஒரு 4 இல்லினர் வச்சுக்கிட்டா. நானே அது ஃபுல்லாக தீர்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேர் இருக்கும். ஒன்று நானே, இன்னொன்று எனிமி கைஸ். நான் 2x ஸ்கோப் வாங்கலான்னு நினச்சேன் கைஸ், பார்த்தா காணோம். இல்லை 4x ஸ்கோப்பாச்சும் வாங்கலாம்னு நினச்சேன், அதுவும் வாங்க முடியல. நான் என்ன பண்ணுவேனே தெரில கைஸ். இப்போ இந்த எனக்கு 1x ஸ்கோப்பில் வேறு ஒரு அளவு தான் விளாடுத்துறீங்க பாருங்கள். அடிக்கவே முடியல, டேமேஜாக போக மாட்டேங்குது கைஸ். ஏன் ப்ரோ சொல்கிற ஸ்கோப் கைஸ்? இல்லை கைஸ், ஸ்கோப்னா இப்போ எனிமி வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுன்னா 4x ஸ்கோப் போட்டு அடிச்சிங்கன்னா டேமேஜ் எக்ஸ்ட்ரா போகும். இப்போ அந்த வீட்டில் இருக்கிறான்னா அந்த வீட்டில் 2x ஸ்கோப் போட்டு அடித்தா சூப்பராக இருக்கும். 1x ஸ்கோப் வந்து கிட்ட வரும்போது அழுத்தி பிடிக்கிறதுக்கு, அப்புறம் ஓரளவுக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் 1x ஸ்கோப். இவ்வளோ தூரத்தில் நான் எப்படி இருப்பீங்க பாருங்கள். புல்லட்டே அப்புறம் கைஸ் சுரியோட்டி கைஸ், ஜஸ்ட் மிஸ்ஸு. நாம் செத்தே போயிருப்போம் அந்தளவுக்கு. இந்த மெக்குமி ஃபிசிகரோ பவர் போட்டு நம்மளே அடிக்கிறாரம்மா. டே என்னடா நான் ரோயாமன் சுக்குனா வந்தேன்னு வையன், கதை கத்தம் தான். டே கைஸ் என்னோட கொண்டு வச்சு கைஸ், நமக்கு சரி டேமேஜ் கைஸ். கைஸ் க்ளோவெல்லாம் உடைக்கணும். க்ளோவெல்லாம் உடைக்காதரா கைஸ். மட்டும் 4 க்ளோவில் வேறு இருக்குது கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே கைஸ் அந்த பக்கம் போகிற நல்ல ஜோன் நம்ம பக்கம் இல்லை அவன் பக்கம். நம்ம பக்கம் இருக்குது அவன் பக்கம் இல்லை. அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். அவனுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வந்து ஜோன் வரும்போது அவனை அடிக்கணும், இல்லையா அவனுக்கு பக்காவாக ஏம் வச்சு அடிக்கணும். மொத்தம் 2 நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கரெக்ட் வச்சே ஆகணும் கைஸ். க்ளோவல் இல்லை, போடு கைஸ். இருங்க நம்ம இங்கே நம்மளோட இது போட்டு பார்ப்போம். இருங்க கைஸ் நான் கீழே பொறுப்புள்ள மேலே போட்டோம். யூ கைஸ் பாருங்க கைஸ், கரெக்டான டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். போங்க கைஸ் ஒன்றா நான் கிட்ட வந்து அடிக்கணும், அவ்வளோதான். ஆஹா கைஸ் அந்த பூச்சி பவர் வாங்கி இப்போ அந்த பூச்சி பவர் வாங்கினாலும் கூட புதுசாக ஒரு நினச்ச பார்த்தா அதே இதை. இருங்க நம்மக்கிட்ட ப்ளூ பிரேக் இருக்குது, ஒன்று போடு கைஸ். வெளில வந்துட்டேன் கைஸ். இருங்க இங்கே ஒரு அடி கைஸ். 28, 17 கைஸ். மறுபடியும் அந்த பவர் போட்டா டே இருற கைஸ். செம்ம டேமேஜ். இங்கே பாருங்கள் கைஸ், சத்தியமாக ஒரு சூப்பர் மெடிக்கெட் போட்டாங்கன்னு நம்ம ஜோனில் செத்தே போகிறோம், அந்தளவுக்கு இதாக இருக்குது கைஸ். ஃப்ரீஸ் எல்லாம் தூக்கி போடுறாங்க கைஸ். அமைதியாக இருந்தால் கொஞ்ச நேரம் கை காலை வச்சுக்கிட்டே. சரிங்க நம்ம போட்டு வச்சுருக்கோம். நம்ம க்ளோவில் இருக்குது, ஏன்னா கொஞ்ச நேரம் இந்த ஹெல்த் ரொம்ப கம்மியாகும் கைஸ். ஜோன் வேறு வந்துருச்சு கைஸ், செம்ம டேமேஜ் கைஸ். இருங்க கைஸ், அவனுக்கு கொஞ்சம் பயமுறுத்தி விட்டாச்சு. இருங்க நம்ம க்ளோவில் இருக்குது. இருங்க கைஸ், வின் ஆகிட்டோம் கைஸ். சரி ஓகே கைஸ், நம்ம வெற்றிகரமாக பூயா அடிச்சு டாச்சு. இன்னும் 3 ஹிட்டு, இன்னும் ஒரு 2 கிலோ பண்ணியிருந்தோன்னா பிளாட்டினம் 4 போயிருப்போம். சரி ஓகே கைஸ். அதுக்கப்புறம் நான் வீடியோட பிகினிங்கில் சொல்லியிருப்பேன், இந்த இந்தோனேசியா சர்வரோட ஈவெண்ட்ஸு, மிஸ்டரி ஷாப்பு, அப்புறம் அந்த யூஜிதா தொரி பண்டில் கம்ப்ளீட் பண்ணுறதோட ஒன்று சொல்கிறேன். நான் சொல்லியிருந்தேன், நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ தான் நான் 18வது லெவல் ரீச் பண்ணியிருக்கிறேன். என்ன 25 டோக்கனா காயினா. சரி இதோட பூயா பாஸ், இது பூயா பாஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம் கைஸ். நீங்கள் வந்து பூயா பாஸ் வந்து ஒவ்வொரு சர்வருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. நாங்கள் எல்லா சர்வருக்கும் பூயா பாஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் கைஸ் அப்புறம் என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் லக்கி ராயில் போய் பார்த்தா லக்கி ராயில் இந்த ஒரு இத்து போன பண்டில் ஒன்று விட்டுருக்குறான். அதுக்கப்புறம் இந்த ஒரு பண்டிலே
இது வந்து நல்லா பண்ணிருக்கு, சூப்பராக இருக்குது. இது ஒவ்வொரு சர்வர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. தாய்வான் சர்வர் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது இன்குபேட்டர். இந்த சர்வரில் எவாகன்ஸ் எப்படி வரும்னா இன்னும் ஃபேடட் வீல் வரும், இல்லாட்டி நம்ம டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். 300 எவ்வளோ டோக்கன் இருந்துச்சுன்னா அந்த டோக்கன் வச்சு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்கு கைஸ். இன்னும் 2 ஸ்பின் தான் பண்ண முடியும். கடைசி ஸ்பின்ல கைஸ் கொடுத்துட்டாங்க கைஸ். ஏதோ கைஸ் பேண்ட் கொடுத்துருக்குறோம், அந்த மோபோ இன்ஜினியரிங்களோட பேண்ட். இருங்க எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். எஸ் இந்த பேண்ட்டா? ஆஹா சரி, சட்டையை மாற்றிப்போம் கைஸ். இல்லை இந்த பேண்ட்டா? கைஸ் இந்த பேண்ட் கைஸ் சூப்பராக இருக்குது. ஏமன்ஸ் இருக்குனாக்கு நம்ம பழைய அவுட்ஃபிட்டே போட்டுப்போங்க கைஸ். அதுக்கப்புறம் மெயில் பாக்ஸில் தான் வந்துருக்கோம், போய் பார்க்கலாம் கைஸ். 100 கைஸ் டோக்கன் இருக்குது. இது பார்த்துன்னு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இதே முடிய போகுது இதில். சரி, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் இல்லை லாட் அமௌண்ட் வந்து 37 டைமண்டுக்கு, லவ் யூ அந்த அமௌண்ட் வந்து 125 டைமண்டுக்கு இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் நார்மலாக கொஞ்சம் இருக்குது கைஸ். சுச்சு பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. அந்த ஒரு இதோ இந்த சட்டை பார்த்தீங்கன்னா 125 டைமண்டு. அப்புறம் அந்த சாக்கரோட இது பார்த்தீங்கன்னா அது தெரில. அப்புறம் இதான் நோபரா கிசிகோரா கக்குசிக்கி பண்டால். ஐயோ கைஸ் தெரில, சரி கைஸ். நோபராவோட ஃபேனை யாராச்சும் இருந்தீங்க மன்னிச்சுங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ டோக்கன் இருக்குன்னா 113 டோக்கன். ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா 20. இது நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணிட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் இது போனால் கைஸ் ஃபிஷிகரோ வந்துட்டான். நம்ம மிகுமி ஃபிஷிகரோ நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கலாம். இருங்க கைஸ், இருங்க 20 இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பண்ண முடியும். 53 இருக்குது, அப்புறம் 43 இருக்குது, மறுபடியும் நான் ஒரு 43 இருக்குது கேஸ். கொஞ்சம் கோல்டு, அதனால தான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. போய் ஊஜி தத்தோரியோட வாய்ஸ் பேக் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகே கேஸ், நான் மறுபடியும் சேனலில் பார்க்குறேன். பாய் கைஸ், டேக் கேர்.